என்ற வள்ளுவரின் குரலின்படி முப்பெரும் கடலில் சூழப்பட்ட 33 கோடி தேவர்களாலும் சூழப்பட்ட முத்தமே தங்கம் வளர்ந்த நாடு எத்திசை தேவரும் யாவரும் திகழும் ஏடு கம்பன் காளிதாசன் பிறந்திட்ட நாடு கவிஞரும் புலவரும் வாழ்ந்திட்ட நாடு முறையாய் ஆட்சி செய்யும் மன்னர்கள் ஆண்டிட்ட நாடு. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த சத்தியபுரி கரத்தில் செங்கோல் ஏந்தி நீதி நேர்மை தவறாக அப்படி இருந்தாலும் எனக்கு முன்பதாக வர வேண்டிய அவை காவலர்களை தான் காணவில்லை. நீ மாப்பிள்ளை கூப்பிட்டாந்து கம்யூனிட்டிக்கு வந்து அப்ப சாப்பாடு எங்கடா சாவல் வச்சுக்கலாம். அவன் சாப்பிடுறான் சாப்பிட மாதிரி மூஞ்சி காத்துல அடுங்குது அம்மா வராத்துக்கடி ஒத்தராண்டி அம்மா என்ன கதி ஆகுமா ஐயா சாமானு வாங்கடா 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 குடிங்கடா போய் போறாமா குடி வந்து கேடு ஐயா டேய் அந்த வராத மாதிரி கூப்பிட்டுங்க குடு குடு 2 பேரும் மார்னிங் கைமா வந்தா எதுக்கு இப்போ காலைக்கு வராத மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிற காரணம் டேய் மன்னர் வருவதற்கு முன் ஊத்தரங்களை காலில் போட்டு கழுத்தில் மாலை சூட வேண்டிய காவலர்கள் ஆமா அந்த மாலை போட்டு வந்தவனா எங்கடா மாலை அவங்க என்ன போறாங்க ஏண்டா காலத்தாமதான் ஏண்டா டேய் அவரு ஞாபகம் வரலவானியா டேய் தம்பி அவர் அடிக்குறானா காரணம் இருக்குது மாலை கொண்டாந்துமே ஆமா அவர் போல்ல பொறாம அதனால தான் அவர் சாச்சது அடிக்குறாரு நாங்க கத்தின அடிக்குறாரு அதானே நம்ம எதுக்கு மீன் பாம்பு இல்ல கருவாட்டு மீன் பாம்பு அதுக்கு அதானே மாலை போட்டு ஐது போ என்ன நேரத்துல அப்படி சுத்தி மாறாரு அவஞ்சத்துல பாத்து 5 வத்துல பாத்து பயண்டா வெளியே வேச தெரியும் என்ன போட்டு வந்து சுத்தி பையன் கிடைக்கல சரி விடுங்க சின்ன தவறா பேச மண்ணாச்சு போங்க என்ன காலத்தாமதா லொட்டு பாட்டுல இங்க வந்துக்கிறேன் எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுனா மாரியாத்தா திருவிழா மாரியாத்தா திருவிழா எங்க வீட்டுக்கு விருந்தாளிகளா வந்துட்டாங்க. இந்த மாதிரி வீடு கூட பார்த்து கும்பலுங்களா எங்க வீட்டு கும்பலுங்களா வந்து வாங்கிக்கிறாங்க. பைய தூக்கின்னு கிளம்பணும் பாரு முன்னாடி சண்டை போடுறான். ஏண்டா போய் அண்ணாடிக்கு தான் கூத்தாட போறேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல மாரியாத்தா திருறா மாரியம்மன் திருவிழா சொந்த பந்தெல்லாம் வந்துரு. நீ அம்மான் விட்டு பைய தூக்கின்னு போற காரி மூஞ்சி மேல சொந்த பந்தெல்லாம் சொல்றாங்க. எப்படி மூஞ்சா எப்படி மூஞ்சா சொந்த மாதிரிலாம் சண்டை போட்டாங்க. நீங்க ஒரு நாளைக்கு வீட்டு இருந்துட்டு போயாண்டு எங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடுங்க. எவ்வளவு பெருசுனா பெரிய வீடு எவ்வளவு ஒரு 2 அடுக்கு இருக்குமா? அட யாரு அது 2 அடுக்குன்ற என் ஜன்னல் அம்மா இருக்காது அந்த 2 அடுக்கு. அந்த பேர் வீடு ஒரு 5 அடுக்கு 5 அடுக்கா ஒரு 5 அடுக்கு உன்ன மாதிரி பிள்ளைங்க போய் கட்டுறது. பெரிய வீடு ஒரு 10 அடுக்கு. டேய் சென்னையில இருக்க LIC பில்டிங் என் பாத்ரூம் எடுக்க என் பாத்ரூம் அப்படியே அந்த வீடு என்னடா வீடு LIC பில்டிங் பெரிய வீடு. ஒரு ஆள் உள்ள போனா ஒரு ஆள் வெளியே வந்து பெரிய வீடு. ஜார்நாடி நம்ம போய் கூத்தாடி நடக்கிறோம். எங்க ஊர்ல திருவிழா பண்ணி கூத்து வச்சுட்டாங்க. கூத்து போய் பாத்துனே இருந்தேன். ஒரு 12 மணி இருக்கும். தமன்னு மழை வந்துருச்சு. எல்லாம் வீட்டுக்கு எழுந்து ஓடுறாங்க. நானும் வீட்டுக்கு எழுந்து போய் நானே என் மொண்டாடி 2 பசங்க ஆம்பளை பசங்க 4 பேரும் ஒண்ணு மாத்திரம் ஒண்ணு அப்படியே 10 அடிக்கிறீங்க. சொல்லிட்டு அப்படியே லைனா 10 இருந்துங்க. எல்லாம் மழை ஜோனு ஊத்துது. பெரிய வீடு சொன்னேன். ஆமா வாழகத்தை விட்டா எங்க பெரிய லொட்டு வீரா இருக்குது.
தண்ணி வீது அவன் எங்க சின்ன பையன் சொல்றான் டேய் அண்ணா தள்ளி தள்ளி போடுறா தள்ளி போடுறான் இந்த பெரிய பையன் சும்மா இருக்கக்கூடாது சும்மா இருக்கக்கூடாது பார்த்து என்ன சொல்றேன் நான் தேடணும் பண்ணா ஐயோ என் பையன் பெரிய பையன் மழை ஒழுக்க சொல்லி கம்மி இருக்கக்கூடாது இந்த சின்ன பையன் சொல்ல கோவம் வந்துருச்சுங்க கோவம் வந்துச்சுங்க பெரிய பையன் எங்க பெரிய பையன் சொல்றான் சின்ன பையனை அப்பாவுக்கு இடம் இல்லாத அம்மா அப்பா இடம் அம்மா மேல பத்துக்குது நீ எங்கடா இறங்குதுன்னு அவங்க அப்புறம் இந்த பசங்க நம்ம ஆடு அசிங்கப்பட்டு வைக்கப்பட்டியா நான் மணி ஏந்து வந்து பாரு சாப்பிட்டு ஆட்டுக்கு எத்தனால பத்தினேன் ஒரு அறிவு காட்டுன்னு சொல்லி அந்த புத்தி காட்டு நீ எப்படி காட்டுங்கிற கனவு அப்படி இருந்தாலும் இது எந்த நாடு சரியா தான் போச்சு நானே வயசுல ஓட்டு போட்டுருவாங்க என்ன கூடி பேர் நாடு இது எந்த நாடு என்ன சொல்றா நீ எந்த நாடு நீ எந்த நாடு விருக்க பேர் தெரியத்தான் மூசி கிடக்குற தெரியும் மூணாவது மோரி எடுத்தாமா குழந்தை நீ அப்பே நினைச்சா கோயப் போறான்டான்னு கோயப்பிட்டானே சத்தியபுரி நாடு கரெக்டா சொல்லிக்கிற நாட்டு பேரு சரி சத்தியபுரி நாடு சத்தியபுரி நாடு அப்படி இருந்தாலும் இந்த சத்தியபுரியில் யாதொரு குறை இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன் முறையிட்டு பார்த்தாலும் என்பதே கிடையாது பார்த்தாலும் மன்னர் வாழ்க மன்னர் மன்னர் வாழ்க மன்னர் கிடையாதுங்க அப்படி சொல்லி இருக்காங்க அப்படி இருந்தாலும் எனக்கும் திருமணம் ஆகி திருமணம் நடந்து 3 செல்வங்கள் 3 வாங்கியா ஆமாண்டா அதோட விட்டியா என்ன முயற்சி பண்ணி பார்க்கத்தானே போய் 5 வருஷம் விட்டுக்கிறீங்க அவதான் முயற்சி பண்ணாத விட்டாரு நீ எதுனா அவங்க கொண்டாடி முயற்சி பண்ணி பாக்க அங்க ஒண்ணும் கிடையாது மூன்று செல்வங்களை ஈன்றெடுத்து என் மனைவி பெயரோ சத்தியவதி சத்தியாவதி இருந்தாலும் 3 செல்வங்களை ஈன்றெடுத்து என் மனைவி இயற்கை நல்ல மகாராஜ் நம்ம சேர்த்துட்டாங்க பாசம் பண்ணிருங்க ஏண்டா அந்த அரண்மனைக்கு போனா போதும் பையா உட்காருன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு பணம் மாதிரி ஏறி ஒரு வாயால வாழை இழக்குது அடிச்சா சேரா ஊத்தியும் பக்கத்துல அந்த வாழை மரத்துல ஏறினா வழுக்கிட்டு குட்டு 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 ஓடி கோண மரத்துல ஏறி எத்தாந்து வச்சுட்டு உட்கார்றான்னு சொல்லுவோம் உட்கார்ந்து உடனே மஞ்சோர கொட்டிட்டு இப்படியே ஊத்துவாங்க அந்த ரசம் எப்படி என் மனைவியை இயற்கை எழுதி விட்டான் கூட அப்படி இருந்தாலும் அந்த 3 செல்வங்களின் பெயர் மூத்த மகன் தத்துவன் இளைய மகன் பெயர் உத்தமன் எனக்கோ ஒரு மகள் ஒப்பற்ற மகள் மகள் பெயர் என்ன தெரியுமா முத்தழகி பேரு பொத்துது காட்டியா ஆமா தத்துவன் உத்தம மூத்திராயி எவ்வளவு பெரிய நாட்டு மன்னர் பல ஜனங்களை வச்சுன்னு நீங்க ஆட்சி புரியுறீங்க வச்சுக்கிறாரு பல நாட்டு மக்களை வச்சுன்னு வேலை செஞ்சுங்கிறாரு வேலை வாங்குறாரு இவரு இவங்க பொண்ணு வச்சுக்கிறாரு பத்தியா பேரை பாத்தீங்களா எம்மா டீசெண்டா டிசிப்ளினா மூத்திராகின்னு பேரை வச்சுட்டு சொல்றாரு பசங்க காலையில இப்படி போச்சுன்னா அந்த குழந்தைகள வச்சோமா மூத்திராகி போகுது மூத்திராகி முத்தழகி அப்படி 3 செல்வங்களும் பெற்றெடுத்து என் மனைவி இயற்கை இருந்தாலும்
என் மூத்த மகன் ஆமா. உள்நாட்டு படிப்பை முடித்து அயல் நாடு சென்று பணிகளை முடித்து தாயகம் திரும்புகிறார். வெளிக்கு போய் வரலாம். ஏய், வெளிநாடு. வெளிநாடு. அதனால அவர் எதிர்கொண்டு அழைக்கணுமா? ஆமா, அழைத்து மாடா. ஐயா பெரியய்யா, நீங்க எப்ப முந்தீங்க? ஐயோ எப்ப வந்தீங்க? இப்பதான் ஐயா பெரியய்யா, வெளிநாட்டுல இருந்து வந்தீங்களே, நீங்க ஏற போலாம் தானே வந்தீங்க? அத மேல பிறகு ஏரியா போலாம். வானூர்தி எனக்கு தெரியாது, அமரூர்தி தெரியும். படத்துக்கு அப்படியே போயிட நேரம் பஸ் பேர் போன போது ஏய் டாக்ஸி கிடையாது அந்த வீட்டுக்கு. நாளைக்கு ஏற்றி அதுக்கே 3000 ரூபாய். ஐயா என்னையும் உங்கப்படி ஏத்து இறகுறவங்களை மட்டும் சாக வச்சு நேத்தாட்டா போட போறேன். ஐயா சரி விடுங்க. வெளிநாடு போனீங்களா? அங்க நெல்லிக்காய்லாம் என்ன விலை விக்குதா? வெளிநாட்டுல அங்க என்னென்ன அதிசயம், அங்க என்ன புதுமையா இருக்குது, அங்க என்ன ஃபேமஸ்னு அப்படி கேட்கறான்னா வெள்ளிக்கிழங்கு பத்தி நம்ம நாட்டுல இல்லாத வெள்ளிக்கிழங்கு. நம்ம நாட்டுல 1 கிலோ 40 ரூபா சொல்றாங்க. வெளிநாட்டுல 4 கிலோ கொடுக்குறாங்க. 4 கிலோ அங்க இருந்து போய் வர ஏற்றுமதி இறக்குமதி செலவுலாம் என்ன வருது? அது கூட காசு வாங்க. 1 கிலோ 150 ரூபா வாங்க. ஐயா இன்னொரு தடவை நீ வெளிக்கு போக சொல்லு. ஏய் தந்தைகிறா இருக்காங்க. அப்பா கோவில் தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமையில் இல்லையே. தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பின் எல்லை. தண்டனமது தாயின் நெஞ்சம், தாழ்வு நிறைந்த கடவுளின் நெஞ்சம். தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பின் எல்லை. எங்க அப்பா என்ன போனோமா மாலை போட்டு வெத்தலை கொண்டாந்து அவர் வாயில வச்சவர் என்ன பண்ணுவாரு? சும்மா கருத்து சாப்பிடும். என்ன பண்ண போறேன்? எத்தனை சாதி போற இருக்குமே அதானே எல்லாம் செல்லாது ஓட்டுறாங்க. அவர் என்ன இப்ப ஏன் ஓட்டு போட முடியாது? யார் ராஜா மொப்பன்னுரா முடிஞ்சு ஒரே ஒரு படி மென்னு நீ கீழ மாட்டேன். பெரிய மனுஷன் நல்லா பெரிய படிப்பை படிச்சுட்டு வந்தேன்னு பார்த்தேன். அப்பனுங்கிற புத்தா உணுங்கிறாங்க. ஆமா முன்ன அந்த ஜாட்டி எடுத்து அதிகமா தான் நீ ஆச்சுங்கிற. ஏண்டா ஏண்டா எள்ளு போட்டா கொள்ளாட வரும். அதானே. எள்ளு தான் வரும் முன்ன. அப்ப எள்ளு தானே அதுயா? என்ன பின்ன? என்ன போலன்னா புல்லு வரும். மனதார வாக்கிப்பா. அடே, கார் உள்ளளவும் கடல் உயிர் உள்ளளவும் காருள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும். மகனே தத்துவா, உன்னை அழைத்த காரணம் இதுவரை இந்த சத்தியபுரியில் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தேன். சரி, எனக்கோ வயதாகி விட்டது அல்லவா? வயதாகி விட்டது. இந்நாட்டின் பொறுப்பை ஆமா. உனக்கு மணிமுடி சூட்ட போகிறேன். எனக்கு என்னப்பா வயதாகி விட்டது? இப்போதான் நான் அயல்நாட்டிலிருந்து உள்நாட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் பட்டப்பை முடித்து விட்டேன். அரசியல் முன்னறிவு தெரிந்தால்தான் அரசாட்சி செய்ய முடியும். ஆனால் இப்போதே எனக்கு இந்த அரசியல் பாரம் தேவையில்லை. அப்பா சொல்லி கேட்கலையா? நான் சொல்லியும் கேட்கவில்லை. கேட்கலையா? நான் பெற்றவனாக இருந்தாலும் இருந்தாலும் வளர்த்தவர் யார்? அமைச்சர் ஆள வந்தான். புறப்படு. அஞ்சானது கொண்ட வீர நதி போகன, உபதிக்காரன் அஞ்சானது கொண்ட வீர நதி போகன.
எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலியா மறுபடியும் பாடு. சிங்கபாலே 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 நடந்து வர செல்ல பேராண்டி புளியா மரத்தில் தூக்குமா இன்னும் தொங்க போறேன். தாலியா அச்சு வாரி மோயா நீ தான் சிரிக்காத சூத்து வாயில பத்தி பட்டாவுல வைக்கிற எடுத்துமா போகும்போது உன்னுடைய அருகாமையில இருந்தானே காவல்காரன் அவன் எங்க அவன் அவன் எங்க அவன் உழுகுறான் அவனை நான் அனுப்புறேன் உழுக்குறானா அழகுறானா அவன் உழுகுறான் கூப்பிடுறான் கை ஊர்ல வாங்கியா எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான் அஞ்சு ஆசத்தி கூட ஒரு வார்த்தை சொல்லு அவனை தூக்கிடுறோம் பாரு கொஞ்ச நேரத்துல தூக்க என் மீச துடிக்கிறது தெரியல என்னடா இது ஒட்டு மீச நான் என்ன ஒட்டு மீசனா வச்சாந்துக்கிறேன் நீ மூஞ்சி போற கறி பிடிச்ச உட்கால என்ன பேச்சு கீச்சு என்ன போல போடுறா குசுமா அடிக்கும் அடிக்கும் மீச துடிக்குது ஏன் துடிக்குது டீ சாப்பிட்டா பித்தம் மீச இஸ்து ரத்தம் அம்மாடா சொல்லு ஊன்னு அவனை தூக்கிறேன் சொல்லு விட்டு தூக்க கை வைக்கிற பாய் என்ன முன்னாடி கொஞ்சம் சுத்தி விட்டுக்கிறாங்க சுத்தி விட்டாங்களா ஐயோ எங்க அம்மா போய் கேட்டு நானு எம்மா நான் மெசரி வெட்டிக்கிட்டானு அதான் எங்க அம்மா அந்த காலத்து பொண்ணு தெரியுமா முடியுனா அதுக்கு போய் கேட்ட பையா வந்து கம்மியாடி பசங்க பேசினா கேட்டு வெட்டிட்டு போறான் ஏமா அந்த மாதிரி சொல்றேன்னா உன்னை நாங்க முன்னாடி சுத்தி விட்டுக்கிறேன் எதுக்குமா சுத்தி விட்டுக்கிறேன்னு கேட்டேன் பையா உனக்கு இன்னும் மயிறு குத்தி காது வாங்கல காது வாங்கல இல்ல எங்க அம்மா காலையில கூட சொல்லிச்சு மயிறு குத்தான் காது வாங்கணும் மூணாம் சனிக்கிழமை இல்ல சனிக்கிழமை வந்தா அன்னைக்கு தான் எனக்கு ஆடு வெட்டி பொங்கல் வைக்க போறாங்க ஐயா ஐயா உங்களை பத்தி நான் சொல்லாம விட்டுருணும் அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல வாட்டர் பாக்கெட் பாத்துக்கிறீங்களா அவர் கேவல பத்திட்டியா அசியம் பத்திட்டியா ஒரு வாட்டர் பாக்கெட் விற்கிறதுக்கிட்டாரு 50 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிப்பார் 500 ரூபாய் எடுத்து போனா 5000 சம்பாதிப்பார் 5000 எடுத்து போனா 50000 சம்பாதிப்பார் வேற பார்த்தது இல்லையா ஒரு தாமால் தட்டு அதுல வச்சுக்கோரு கொஞ்சம் மரபா கொஞ்சம் மரபா கொஞ்சம் நீ ஏமா சொல்லி பாரு குஞ்சு மாதிரி வந்தாங்க வாட்டர் பாக்கெட் வித்தா நம்மள வச்சிருக்கிறோம் வரும்போது ஒரு பாட்டு பாடின்னு வரான் பாருங்க அதனால ஒரு பாட்டு புரியுதா பொம்பளை வேசக்காரனுக்கு முன்னாடி உட்காராயா பவுடர் போடுறதுக்கு நான் பாடின பாட்டு உனக்கு புரியல
கவனியா எனக்கு தெரிஞ்சவன் நான் என்ன எப்படியா பண்ண எப்படி பாருன்னு இரு சொல்றேன் எப்படி பண்ண? உள்ள பவுடர் போறது உக்காரையா 1.5 மணி நேரம் ஆகுது பொம்பளை வேசக்காரன் வந்து 3 தடவை ஆயிட்டு உள்ள போறாயா எடுத்துக்கிறான் இந்த கண்ணாடி இப்படியே அடிக்கிறான் என்ன அது இந்த கேவுருமாவாயா அது ஒருத்தனு கூட பவுடர் ஆயிடுச்சு விரே பூச்சி முறுத்து. பூசிக்கின்னு இப்படியே தேர்த்து எவன் பையில துணிக்குதான்னு இந்த ஆளு எங்க பையன் தரான் இந்த ஆளு கையும் காலையும் வீசிக்கிட்டான ஒரு கேரி பேப்பர் யாரா அது எங்கன்னா கீழே கந்து பொறிக்க தரத்து இந்த ஆளு துணியா தரத்துல ஒன்னே தரத்து 4 வாட்டர் காணிச்சு அது பொறிக்காண்டுதான் ஐயா வாட்டர் பாட்டில் வைக்கிறன்னு சொல்லி காமிக்கிறாடா பாரு இந்த துணி ஒண்ணு கூட இந்த ஆளுது கிடையவே கிடையாது சொல்றேன் மகாஜனங்களே இந்த துணி இந்த ஆளுது ஒண்ணு கூட கிடையவே கிடையாது இது பச்சா இது என்த்து ஆமா இது பச்சா அந்த பனினா இந்த பனின் வந்து முன்னாடி வேசக்காரு கதாநாயகன் சொன்னாரா ஆமா இந்த ஜட்ஜி இது பச்சா இது மிருதங்கார் மிருதங்கார் தட்டி போடுறாரு இந்த ஜட்டி போடுறான் இந்த சால்ஸுக்கு இது பச்சா இந்த லெகின்ஸ்க்கு இது பச்சா இது ஓன் இருக்கு போனது இந்த சூக்கு இது பச்சா இது பொட்டிகார் சூ போடுறாரா போட்டு நான் விடுறா வயசு சவாரு இந்த கொட்டைக்கு இது பச்சா இந்த 2 கொட்டை என்த்து சொல்ற விட்டு இந்த பாட்டு ஒண்ணு பாடின்னு வராம பாருங்க பாட்டு எத்துன்னு என்ன பண்றாங்க நின்று நேக்குறாங்க இந்த பொம்பளை வேசக்காரங்க உள்ள போவாங்களான்ட்டு இந்த நின்று நேட்டு ஒரு பாடி எத்துன்னு வராம பாரு மகாஜனங்களே உங்களுக்கு எதனா புரிஞ்சிச்சு உங்களுக்கு கூட புரியல தானே இந்த தேவடியா பயணி வச்சுன்னு 15 வருஷமா புரியாததான் ஓட்டிங் நடக்கிறோம் எதனா புரிஞ்சிச்சா மகாஜன புரிஞ்சிச்சா ஒண்ணுமே புரியாது சவுண்டே வரல அசிங்கம் மட்டும்தான் சரி வா பாபா நான் யார் ஐயோ ஒன்னா அருமருமரா நாயாரு நாயா ஆட்டுக்கறி கோயம்பு போறான் 5 ஆம்பர் ஆட்டுக்கறி என் பக்கத்துல உக்காந்துக்கணும் இந்த இத்தனோண்டு வந்து ஒரு தட்டு நிக்குது அதை எத்தாராங்க அதுல சாப்பாடு அதை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல் அந்த சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு இடு போய் எத்தாந்து வைக்கிறாங்க அப்பயும் மூஞ்சி தொங்கல் விட்டு இந்த சாம்பார் பாக்கெட் எத்தாராங்க மூஞ்சி ஒரு பக்கம் போது சனி மூளை பாதி இந்த சனி மூளை பாதி மூஞ்சி இந்த கேரி கோயம் பாக்கெட் பார்த்தோன்னே ரொம்ப உட்காரான் பையன் அருமையான சாப்பாடு சாப்பாடுல எந்த விதமான குறையே கிடையாது ஆட்டுக்கறியா போட்டாங்க அப்படியே உக்காந்து ஒரு சுத்து சுருட்டுறான் பாரு அப்படியே என் இலை இசுக பாக்குறான் ஐயோ அவன் அந்த சாம்பார் எடுத்து உரிக்குது பாரு என் பேண்ட் நாடா அவுத்து ஐயோ நான் யார் நம்ம கீபார்ட் கிளம்பிட்டான் நம்ம 2 பேரும் கிளம்பியாதான் இன்னும் ஒரு 6 மாசத்துல ஒண்ணு இல்ல 3ஆம் தேதி வந்து நம்ம கிளம்பிட்டோம் முடிஞ்சிட வேண்டியதான் வந்து நாயாரு என்னுடைய அருகாமைக்கிறீங்க காவல்காரன் நாய்ங்க நான் யாரும் தெரியல நான் யாரும் தெரியல ஐயா கலெக்டர் வேலை பாக்குறாரா நீ கத்துனாதான் துட்டு நானும் கத்துனாதான் துட்டு கொடுக்க மாட்டாங்க ஐயா அப்படி வாங்கலாம் ஐயா என் கூடியா தாங்க சேத்பட்டு வரோம் என் கூடியா தாங்க பஸ்ல ஏறுறோம் என் கூடியா தான் டீப்பனும் சாப்பிட்றோம் என் கூடியா தான் டீயும் சாப்பிட்றோம் அங்கெல்லாம் வந்து நான் யாருன்னு கேட்கல இங்க வந்து இந்த மூலையில வந்து வை கேட்கறான் அவன் அப்பயும் நான் யாருன்னு கேட்கல உள்ள வந்து வாதியார் கதையை சொல்றாரு அப்பயும் நான் யாருன்னு கேட்கல வந்துட்டா மேடம் மேல 2 பேர் பவுனிவாசன் தாலி ஆடுறதுக்கு நான் யாரு அம்மா பேர் யாரு நான் யார் நீதான் சங்குலு குப்பித்து ஒரையா யாருன்னு கேட்டா மனுஷா
சொல்றேன் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். இந்த மேடையில நான் யார்? அந்த திருப்பா எங்க எதாவது தெரியும். மறுபடியுமா உடையார் மனோகர். மணில இருந்தா இங்க நான் ஒடையார் என்ன கேட்டாங்களங்க? அப்படி எனக்கு தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். இந்த மேடையில நான் யார்? நீ யார் சொன்னதான் ஏய், இத்தாலி நாடு. இத்தாலி நாட்டிலே என்னுடைய தாய் வரையினா, என்னுடைய தந்தை வரையினா, புரியல உங்களுக்கு. என்னுடைய தாய் வரையினா, என்னுடைய தந்தை வரையினா. என்னடா கலப்படத்துல போய் அந்த கைதியா இருக்கு. யாரா? யார் நீதான் இது உனக்கு எல்லாம் டேய், தாச்சி வேலை போடுங்க. டேய், கலப்பு திருமணம். கலப்பு தம்மதி. அது மட்டும் கிடையாது. இத்தாலி நாட்டிலே ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பாடு வழி கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. வேலைக்கு வழி கிடையாது. ஆகையா, இந்த சத்தியபுரி நாட்டிற்கு வந்து அந்த சமயத்திலே சத்தியசீல மன்னர் உடல்நலம் குறைவாக இருந்தார். அப்பொழுது பிளட் டொனேஷன் செய்தேன். காலையில கோயிலுக்கு போ. கோயிலுக்கா? டொனேஷன் நானடா. சாமியார் குத்தானி வாங்கி ஜோலி போட்டு முடியும். எப்பா பாரு காரி மீறாயா. என்ன அப்படி எதுக்கா சிரிக்கு ஜென்மத்துல டேய், சாமியார்கிட்ட வாங்கிட்டு போனா. போடாதடா. அவரு அப்பா சொல்லிட்டாரு, யாரும் நல்லா செய்யுங்கம்மா, உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டோம், உங்களுக்கு மேற்கொண்டு போட்டு கொடுக்குன்னு சொல்லிக்கிறார். டேய், பிளட் டொனேஷன் செய்தேன். ரத்த தானம். சைலண்ட் சத்தியசீல மன்னனுக்கு ரத்த தானம் செய்தேன். சரிங்க. அந்த சமயத்திலே இந்த சத்தியபுரி நாட்டிலே பட தளபதியாக அமைச்சர் ஆள வந்தார். அமைச்சர் பேர வந்தா டேய், அமைச்சர் ஆள வந்தான். குடுங்க வேண்டாம் முடியா டேய், ஆள வந்தா சீர சிறப்போட ஆட்சி புரிந்து வருகிறேன். அப்படி இருக்கே இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டு மன்னருக்கும் எந்த ஒரு துரோகம் செய்யவில்லை. சீர சிறப்போட ஆட்சி புரிந்து வந்துட்டோம். மன்னர் சீக்கிரமா கூட்ட சொன்ன புறப்படு.